வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். வெளிநாடுகளில் பதுக்கப்பட்டுள்ள கருப்பு பணத்தை மீட்க உலக நாடுகள் பரஸ்பரம் ஒத்துழைப்பு. G20 மாநாட்டில் மோடி அழைப்பு. முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை 142 அடியாக உயர்த்தும் உச்சநீதிமன்ற உத்தரவை அமல்படுத்த ஒத்துழைப்பு. கேரள முதல்வருக்கு தமிழக முதல்வர் பன்னீர்செல்வம் கடிதம். இலங்கையின் மேலடுக்கு பகுதியில் காற்றின் போக்கு சாதகம். ஒரு சில இடங்களில் மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை மையம் தகவல். விரிவான செய்திகள். வெளிநாடுகளில் பதுக்கப்பட்டுள்ள கருப்பு பணத்தை மீட்க உலக நாடுகள் பரஸ்பரம் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என G20 மாநாட்டில் பிரதமர் மோடி வலியுறுத்தியுள்ளார். ஆஸ்திரேலியாவின் பிரிஸ்பேன் நகரில் G20 நாடுகளின் மாநாடு 2வது நாளாக ஞாயிறன்று நடந்தது. இதையொட்டி உலக பொருளாதார மீட்சி என்ற தலைப்பிலான மகாசபை கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி கருப்பு பண விவகாரத்தை எழுப்பினார். அவர் பேசுகையில் கருப்பு பணத்தை மீட்க ஒவ்வொரு நாடும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என G20 நாடுகளின் தலைவர்களை வலியுறுத்தினார். கருப்பு பண பதுக்கலுக்கு புகலிடமாக விளங்கும் நாடுகள் ஏற்கனவே செய்யப்பட்டுள்ள ஒப்பந்தங்களுக்கு கட்டுப்பட்டு கருப்பு பணம் குறித்த தகவல்களை அளிக்க வேண்டும் எனவும் மோடி வலியுறுத்தினார். வரி தொடர்பான தகவல்களை உலக நாடுகள் பரஸ்பரம் பரிமாறிக்கொள்வதற்கு வகை செய்யும் புதிய உலகளாவிய சட்டத்துக்கு இந்தியா ஆதரவளிப்பதாக கூறிய மோடி, இதன் மூலம் வெளிநாடுகளில் பதுக்கப்பட்டுள்ள கருப்பு பணம் குறித்த தகவல்களை பெறுவதோடு அதை மீட்டுக் கொண்டு வர நடவடிக்கை எடுக்க முடியும் எனவும் நம்பிக்கை தெரிவித்தார். உலகுக்கு பெரும் அச்சுறுத்தலாக விளங்கும் கருப்பு பணத்தை மீட்பதில் மட்டுமல்ல, பயங்கரவாதம், போதை மருந்து மற்றும் ஆயுத கடத்தல் ஆகியவற்றுக்கு முடிவு கட்டுவதிலும் G20 நாடுகள் ஒன்றுக்கொன்று ஒத்துழைப்பை அளிக்க வேண்டும் எனவும் மோடி வலியுறுத்தினார். G20 மாநாட்டின் இடையே ஜெர்மனி பிரதமர் ஆஞ்சலா மெர்க்கலை பிரதமர் மோடி முதல் முறையாக சந்தித்து பேசினார். ஆஸ்திரேலியாவில் நடக்கும் G20 நாடுகளின் மாநாட்டில் கலந்து கொள்ள சென்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடி ஞாயிறன்று ஜெர்மானிய பிரதமர் ஆங்கலா மெர்க்கலுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். மோடி பிரதமரான பின் ஜெர்மனி பிரதமரை சந்திப்பது இதுதான் முதல் முறை. இச்சந்திப்பின் போது இரு நாடுகளிடையேயான உறவு விரிவடைந்து வருவதாக மகிழ்ச்சி தெரிவித்த மெர்க்கல், மோடியை ஜெர்மனிக்கு வருகை தர வேண்டுமென அழைப்பு விடுத்தார். மெர்க்கலும் இந்தியா வருகை தர வேண்டுமென மோடியும் பதிலுக்கு அழைப்பு விடுத்தார். இதன் பலனாக அடுத்த ஆண்டு துவக்கத்தில் மோடி ஜெர்மனிக்கு செல்வார் என்றும் அதையடுத்து மெர்க்கல் இந்தியா வருவார் என்றும் இந்திய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் சையத் அக்பருதீன் தெரிவித்தார். இச்சந்திப்பின் போது கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளில் ஜெர்மானிய மொழி பயிற்றுவிக்கப்படுவது நிறுத்தப்பட்டுள்ளது குறித்த விவகாரத்தை மெர்க்கல் எழுப்பினார். இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறிய மோடி, இந்திய குழந்தைகள் அனைத்து மொழிகளையும் பயில வேண்டும் என்பதே தனது விருப்பம் எனவும் தெரிவித்தார். சவுதி அரேபியா நாட்டின் துணை பிரதமரும் இளவரசருமான சல்மான் பின் அப்துல் அஜீஸ் அல் சாத்தும் பிரதமர் மோடியை மாநாட்டுக்கு இடையில் சந்தித்து பேசினார். அப்போது எல்லா துறைகளிலும் இந்தியாவுக்கு ஒத்துழைப்பு நல்க சவுதி அரேபியா தயாராக இருப்பதாக சல்மான் பின் அப்துல் அஜீஸ் மோடியிடம் தெரிவித்துள்ளார். முல்லை பெரியாறு அணையில் 142 அடி உயரத்துக்கு நீரை தேக்கும் உச்சநீதிமன்ற உத்தரவை அமல்படுத்த கேரள அரசு முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என தமிழக முதல்வர் பன்னீர்செல்வம் வலியுறுத்தியுள்ளார். முல்லை பெரியாறு அணையில் நீர்மட்டம் 142 அடியை எட்ட உள்ள நிலையில் தமிழக முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்துக்கு கேரள முதல்வர் உம்மன் சாண்டி 2 தினங்களுக்கு முன் கடிதம் அனுப்பினார். முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை குறைக்க உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், அணையின் ஒரு மதகு பழுதடைந்திருப்பதால் கீழ்ப்பகுதியில் வசிக்கும் கேரள மக்கள் மிகுந்த அச்சமடைந்திருப்பதாகவும் உம்மன் சாண்டி தெரிவித்திருந்தார். ஞாயிறன்று உம்மன் சாண்டிக்கு தமிழக முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் பதில் கடிதம் அனுப்பியுள்ளார். முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை 136 அடியில் இருந்து 142 அடியாக உயர்த்திக் கொள்ள உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருப்பதை பன்னீர்செல்வம் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழகத்தின் 5 மாவட்ட மக்கள் முல்லை பெரியாறு மற்றும் வைகை அணைகளின் நீரையே நம்பியிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ள தமிழக முதல்வர், முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டம் கடந்த ஜூன் மாதத்திலிருந்து படிப்படியாகவே உயர்த்தப்பட்டு வருவதாகவும், திடீரென நீர்மட்டம் உயர்த்தப்படவில்லை எனவும் தெரிவித்துள்ளார். அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை பெய்யவில்லை என்றும், அணையிலிருந்து வெளியேற்றப்படும் நீரின் அளவை முறைப்படுத்தும் விவகாரத்தில் கேரள அரசு தலையிடக்கூடாது எனவும் உம்மன் சாண்டிக்கு நினைவுபடுத்தியுள்ளார். முல்லை பெரியாறு அணை வலுவான நிலையில் இருப்பதாக உறுதிபட தெரிவித்துள்ள பன்னீர்செல்வம், நீர்மட்டத்தை 136 அடியாக குறைக்க வேண்டுமென்ற கேரள அரசின் வாதம் உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிரானது
எனவும் கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். அணையின் மதகுகளை உடனடியாக திறக்கும் அவசியம் எதுவும் இல்லை என்று நவம்பர் 3ஆம் தேதி கூடிய மேற்பார்வை குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறியுள்ள பன்னீர்செல்வம், எனவே அணையின் நீர்மட்டத்தை 142 அடியாக உயர்த்திக் கொள்ளலாம் என்ற உச்சநீதிமன்ற அரசியல் சாசன அமர்வு பிறப்பித்த உத்தரவை அமல்படுத்த கேரளா முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். முல்லை பெரியாறு அணை நீர்மட்டம், காவிரியில் தடுப்பணை போன்ற பிரச்சினைகளில் பதவி பயத்தை போக்கிக் கொண்டு தமிழக முதல்வர் செயல்பட வேண்டும் என்று கருணாநிதி வலியுறுத்தியுள்ளார். திமுக தலைவர் கருணாநிதி ஞாயிறன்று ஒரு அறிக்கை வெளியிட்டார். உச்சநீதிமன்றத்திற்கு சனிக்கிழமை விடுமுறை என்ற போதிலும் கேரள அரசு அவசர மனு தாக்கல் செய்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ள கருணாநிதி, இது தொடர்பாக கடந்த 7ஆம் தேதி கேரள நீர்ப்பாசன அமைச்சர் ஜோசப் கூறிய போதே தான் அறிக்கை விடுத்ததை நினைவு கூர்ந்துள்ளார். ஆனால் இதற்கு பதிலளித்த முதல்வர் பன்னீர்செல்வம், தன்னை கடுமையாக தாக்கி தான் துரோகம் செய்ததாக அறிக்கை விடுத்தாரே தவிர வேறு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கருணாநிதி தெரிவித்துள்ளார். கேரளாவில் அமைச்சரவை கூட்டம் நடத்தி சட்டசபை கூட்டத்தை டிசம்பர் 1ஆம் தேதி நடத்த கவர்னருக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ள நிலையில் தமிழக முதல்வர் அம்மா வழியிலே பிரதமருக்கு கடிதம் எழுதியதோடு தன் கடமை முடிந்துவிட்டதாக இருந்துவிட்டார் என்று கருணாநிதி கூறியுள்ளார். காவிரியில் தடுப்பணை கட்டுவதை கண்டித்து வரும் 22ஆம் தேதி விவசாயிகள் கடையடைப்பு போராட்டம் அறிவித்துள்ள நிலையில் இது குறித்து அனைத்துக் கட்சி கூட்டம், சட்டசபை கூட்டத்தை கூட்ட தமிழக அரசு தயாராக இல்லை என்று தெரிவித்துள்ள கருணாநிதி, இருக்கும் பதவிக்கு ஆபத்து வந்துவிடுமோ என்று பன்னீர்செல்வம் எண்ணுகிறார் என்று கூறியுள்ளார். இந்த பயத்தை போக்கிக் கொண்டு தமிழகத்தின் நலன்களை பாதுகாக்கும் முயற்சியில் அவர் ஈடுபடட்டும் என்று கருணாநிதி தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார். இலங்கையின் மேலடுக்கு பகுதியில் காற்றின் போக்கு சாதகமாக இருப்பதால் தமிழகத்தின் சில பகுதிகளில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் சில நாட்களாக பரவலாக மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் ஞாயிறன்று செய்தியாளர்களிடம் பேசிய சென்னை வானிலை மைய இயக்குநர் ரமணன், இலங்கையின் மேலடுக்கு பகுதியில் காற்றின் போக்கு சாதகமாக உள்ளதால் வரும் 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் சில பகுதிகளில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவித்தார். சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் கடந்த 24 மணி நேரத்தில் இலங்கையின் மேலடுக்கு பகுதியில் சாதகமான காற்றின் போக்கால் திருநெல்வேலியில் 14 சென்டிமீட்டர் மழையும், குன்னூரில் 4 சென்டிமீட்டர் மழையும் பெய்ததாக ரமணன் தெரிவித்தார். 30 நாட்களுக்கு பின்னர் தேனி மாவட்ட போடிமேட்டு சாலையில் வாகன போக்குவரத்து துவங்கியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்தில் அமைந்துள்ள தேனி மாவட்டத்தில் தமிழகத்தையும் கேரளாவையும் இணைக்கும் போடிமெட்டு மூணார் சாலை அமைந்துள்ளது. கனமழை காரணமாக இப்பகுதியில் 50க்கும் மேற்பட்ட இடங்களில் பாறைகள் விழுந்ததில் கடந்த 30 நாட்களாக வாகன போக்குவரத்து முற்றிலும் முடங்கியது. தோட்ட தொழிலாளர்கள், கூலி தொழிலாளர்கள் இப்பாதையை பயன்படுத்த முடியாமல் கம்பம்மெட்டு வழியாக 100 கிலோமீட்டர் சுற்றிச் செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது. தமிழகத்தில் இருந்து கேரளாவிற்கு தினமும் கொண்டு செல்லக்கூடிய பால், காய்கறி, பழங்கள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் கொண்டு செல்ல முடியாத நிலை உருவானது. இந்நிலையில் படிப்படியாக கடந்த 30 நாட்களாக சீரமைப்பு பணிகள் நடந்து முடிந்தன. தற்போது 30 நாட்களுக்கு பிறகு போடிமெட்டு சாலை வழியாக பேருந்து, லாரிகள் உள்ளிட்ட கனரக வாகனங்கள் அனுமதிக்கப்பட்டுள்ளன. இதனால் சுற்றுலா பயணிகள், பொதுமக்கள், கூலி தொழிலாளர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மதுரை மாவட்டம் செல்லூர் கண்மாயில் நீண்ட நாட்களாக இருந்த ஆக்கிரமிப்புகளை மாவட்ட நிர்வாகம் அகற்றியதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மதுரை மாவட்டத்தில் மாடக்குளம், செல்லூர், வண்டியூர் கண்மாய்கள் முக்கிய நீர் வழித்தடமாக திகழ்கின்றன. வடகிழக்கு பருவமழையால் செல்லூர் கண்மாயில் நீர் தேங்கி வருவதால் வெள்ளப்பெருக்கை தடுக்கும் வகையில் கரையோர ஆக்கிரமிப்புகளை அதிகாரிகள் அதிரடியாக அகற்றினர். மாவட்ட கலெக்டர் சுப்பிரமணியன் தலைமையில் MP கோபாலகிருஷ்ணன், மாநகராட்சி கமிஷனர் கதிரவன் முன்னிலையில் செல்லூர் கண்மாய் குறித்து ஆலோசனை கூட்டம் நடந்தது. இக்கூட்டத்தில் எடுத்த முடிவின் காரணமாக கலெக்டர் உத்தரவின் பெயரில் பொதுப்பணித்துறையினர் நீண்ட நாள் ஆக்கிரமிப்பில் இருந்த செல்லூர் கண்மாயின் நடுவில் இருந்த பாதையை JCB இயந்திரம் கொண்டு அகற்றினர். தொடர்ச்சியாக பல்வேறு ஆக்கிரமிப்புகள் இருந்ததன் காரணமாக மக்கள் போராட்டத்துக்கு பின்னால இன்னைக்கு அந்த கமாய்க்குள்ள இருக்க பாதையை இடித்து செஞ்சிருக்காங்க. அது ஒரு மகிழ்ச்சியான சம்பவம். இதை இப்படியே தொடர்ச்சியாக இந்த வேலைகள் நடைபெறணும். அப்பதான் செயல்படுத்த முடியும். கம்மாயை ஆழப்படுத்துவதற்கான வேலையை தொடங்கியிருக்காங்கன்றது ஒரு சந்தோஷமான செய்தியாக நாங்கள் பார்க்கிறோம். ஆக்கிரமிப்பு அகற்றப்பட்டு கண்மாய் கரையை உயர்த்தும் பணி நடந்து வருகிறது. நீண்ட நாட்கள் ஆக்கிரமிப்பில் இருந்த செல்லூர் கண்மாயின் நடுவே இருந்த பாதையை அகற்றி நீர் தேங்க நடவடிக்கை எடுத்திருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக சமூக ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர். எழும்பூர் அரசு குழந்தைகள் மருத்துவமனையில் தவறான சிகிச்சை அளித்து குழந்தை இறந்ததாக கூறி
உறவினர்கள் மருத்துவமனையை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. உடல்நலம் சரியின்றி 2 மாத கைக்குழந்தை எழும்பூர் அரசு குழந்தைகள் நல மருத்துவமனையில் ஞாயிறன்று அதிகாலை சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி இறந்தது. தவறான சிகிச்சையே குழந்தையின் இறப்புக்கு காரணம் என கூறி பெற்றோர் மற்றும் உறவினர்கள் மருத்துவமனையை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். ஜுரம் ரொம்ப இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இங்க கூட்டிட்டு வந்த அப்புறம் ரொம்ப நேரம் நல்லா இருந்தா. அதுக்கப்புறம் பார்த்தா இங்க ஊசி போட்டிருக்காங்க. இங்க 4 ஊசி அப்படியே குத்தி எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் குத்தி எடுத்ததுனால என்ன பண்ணா மூச்சு அப்படி பண்ணிட்டு அப்படியே உடனே மூச்சு அடைஞ்ச பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு தான் எங்களை கூப்பிட்டாங்களே. நாங்க போயிட்டு என்னன்னு கேட்டதுக்கு அப்புறம் நான் செத்துட்டான் குழந்தை, இறந்துச்சு குழந்தை அப்படின்னு சொல்றாங்க. மருத்துவமனை இயக்குனர் சுந்தரி மூச்சு திணறல், இரத்த ஓட்ட குறைவு மற்றும் இதய துடிப்பு சரியில்லாத நிலையில் குழந்தை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டது என்றும் தீவிர சிகிச்சை அளித்தும் பயனில்லாத நிலையில் குழந்தை இறந்ததாக தெரிவித்தார். குழந்தையினுடைய எல்லா உறுப்புகளும் செயல் இழந்து குழந்தை ரொம்ப மோசமான நிலையில் இருந்தது. இந்த நிலைமையை குழந்தை வந்த மருத்துவர்கள் குழந்தைங்களோட அம்மாட்ட எடுத்து கூறி அது DIL லிஸ்ட் வாங்கினாங்க. அப்புறம் அவசர குழந்தை 6:30 மணிக்கு தான் எங்கள் மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டது. குழந்தையினுடைய நிலைமையை பார்த்து உடனே அங்கு உள்ள மருத்துவ குழு அவசர சிகிச்சையில் ஈடுபட்டது. குழந்தையை மிக சிறப்பான முறையில் எங்கள் எமர்ஜென்சி டீம், தட் இஸ் செவிலியர்கள், டாக்டர் மற்றவர்கள் அனைவரும் சிறந்த முறையில் வைத்தியம் செய்து கொண்டு இருந்தாலும் குழந்தையின் நோயின் தன்மை காரணமாக குழந்தையை காப்பாற்ற முடியாமல் அது 8 மணிக்கு குழந்தை இறந்து விட்டது. இந்நிலையில் மருத்துவமனையின் முன்பு பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்க போலீசார் நிறுத்தப்பட்டிருந்தனர். நாகை மாவட்டம் திருவிழந்தூர் பரிமளரங்கநாதர் கோவிலில் திருத்தேரோட்டம் நடந்தது. நாகை மாவட்டம் மயிலாடுதுறை அருகே திருவிழந்தூரில் 108 திவ்ய தேசங்களில் ஒன்றாக விளங்கக்கூடிய பரிமளரங்கநாதர் கோவில் உள்ளது. இங்கு ஆண்டுதோறும் புரட்டாசி மாத உற்சவம், வைகுண்ட ஏகாதசி விழா மற்றும் ஐப்பசி மாத துலா உற்சவம் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதேபோல் இவ்வாண்டு கடைமுக தீர்த்தவாரியை முன்னிட்டு திருத்தேரோட்டமும் தீர்த்தவாரி நிகழ்ச்சியும் நடந்தன. ஸ்ரீதேவி, பூதேவி சமேத பரிமளரங்கநாதர் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடந்தன. சிறப்பு அலங்காரத்தில் ஸ்ரீதேவி, பூதேவி சமேத பரிமளரங்கநாதர் திருத்தேருக்கு எழுந்தருளினார். கோவில் அதிகாரிகள் மற்றும் பக்தர்கள் வடம் பிடிக்க திருத்தேரோட்டம் நடந்தது. கோவிலின் 4 வீதிகள் வழியாக சென்று தேர் நிலையை அடைந்தது. தொடர்ந்து பரிமளரங்கநாதர் பெருமாள் காவிரி கரைக்கு எழுந்தருளி தீர்த்தம் கொடுத்தருளினார். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு நடத்தினர். அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா மீண்டும் முதல்வராக வேண்டி தமிழக அமைச்சர்கள் அஸ்திர யாகம் நடத்தியுள்ளனர். நாகை மாவட்டம் சீர்காழியை அடுத்த கீழ திருக்காட்டுப்பள்ளியில் அமைந்துள்ள தேவார பாடல் பெற்றதும் விருத்திர சூரனை கொன்ற பழி நீங்க தேவேந்திரன் பூஜித்து இழந்த பதவியை மீண்டும் பெற்ற தலமுமான அகிலாண்ட நாயகி உடனாகிய ஆரண்யேஸ்வரர் கோவிலில் மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயபால், கதர்துறை அமைச்சர் பூனாட்சி ஆகியோர் அஸ்திர யாகம் நடத்தினர். யாகத்தை ராஜா சுந்தரேசன் குருக்கள் நடத்தி வைத்தார். இதில் மயிலாடுதுறை MP பாரதி மோகன், MLAக்கள் பவுன்ராஜ், சக்தி, மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் சந்திரசேகர் மற்றும் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். அதிமுக சார்பில் நடத்தப்பட்ட இந்நிகழ்ச்சியில் சீர்காழி தாசில்தார் ராமச்சந்திரன் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். அமைச்சர்கள் வருகையை முன்னிட்டு கீழ திருக்காட்டுப்பள்ளியில் சுகாதார பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. திருவெண்காடு போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். திருநெல்வேலி மாவட்டத்தில் கார்த்திகை தீப திருவிழாவை ஒட்டி விளக்குகள் தயாரிக்கும் பணி தீவிரமடைந்துள்ளது. நெல்லையை அடுத்துள்ள குறிச்சியில் உள்ள மண்பாண்ட தயாரிப்பு கூட்டுறவு மையத்தில் தற்போது கார்த்திகை விளக்குகள் தயாரிக்கும் பணி மும்மரமாக நடந்து வருகிறது. 35 வருஷமா நான் இந்த தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்போது ஒவ்வொரு சீசனுக்கும் ஒவ்வொரு சீசனாக போட்டு பானை சட்டியெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ கார்த்திகை மாதம் நெருங்கிட்டு இருக்கிறதால, கார்த்திகை பெரிய கார்த்திகை நெருங்கிட்டு இருக்கிறதால கார்த்திகை விளக்கு தயார் பண்ணிக்கிட்டு இருக்கோம். விளக்கும் 1 லட்சம் விளக்கிட்ட தயார் பண்ணியிருக்கோம். மண் தட்டுப்பாடுனால உற்பத்தி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஏன்னா இந்த சீசனில் நாங்கள் 2013 மண் பாசுக்கு போட்ட பணம் இன்னும் எங்களுக்கு வந்து சேரல. அதனால மண்பாண்ட தொழில் ரொம்ப மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கு. காரணம் என்னன்னு கேட்கும்போது இவங்க பெரிய பெரிய குத்தகதாரங்களுக்கு மொத்த கான்ட்ராக்டில் மொத்தம் கொடுத்தோன்னே அவங்ககிட்ட அதிக விலை கொடுத்து போன வருஷத்துக்குலாம் நாங்கள் போன வருஷத்தில் அதிக 200 ரூபாய்க்கு வாங்க வேண்டிய மண்ணை நாங்கள் 2500 ரூபாய் கொடுத்து வாங்கி இப்போ தொழில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த மண்ணு இப்போ இடப்பம் கிடைக்க வழி இல்லாமல் ரொம்ப தொழில் ரொம்ப மிகவும் பாதிப்படைஞ்சிருக்கு. அகல் விளக்கு, லட்சுமி விளக்கு, பிள்ளையார் விளக்கு, பிரதோஷ விளக்கு, குத்து விளக்கு, அணையா விளக்கு என பல்வேறு வகையிலான விளக்குகள் குறைந்தபட்ச விலையில் எளியவர்களும் வாங்கும் வகையில் தயாரிக்கப்படுகிறது.
தங்கத்தின் விலையில் ஞாயிறன்று மாற்றமில்லை. 1 சவரன் தங்கம் 20,072 ரூபாய்க்கும் 1 கிராம் ஆபரண தங்கம் 2,509 ரூபாய்க்கும் விற்பனையானது. வெள்ளி 1 கிராம் 39 ரூபாய் 10 காசுகளுக்கும் பார்வெள்ளியின் விலை 36,500 ரூபாய்க்கும் விற்பனையானது. சமுதாயத்தின் பாதுகாவலர்கள் என்றழைக்கப்படும் போலீசார் நெறி தவறினால் நிலைமை என்னவாகும் என்பதற்கு உதாரணமாக மேற்கு வங்கத்தில் ஒரு சம்பவம் நடந்துள்ளது. மேற்கு வங்க மாநிலம் மால்டா மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு போலீஸ்காரர் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தார். அப்போது அவர் அளவுக்கு அதிகமாக போதை மருந்தை உட்கொண்டதால் போதை தலைக்கேறியது. நிற்கவும் முடியாமல் உட்காரவும் முடியாமல் தடுமாறிய அவர் அருகில் உள்ள கட்டை வண்டியில் சாய்ந்து விட்டார். சில நொடிகளில் சுயநினைவற்ற நிலைக்கு போய்விட்டார். வாயிலும் மூக்கிலும் ஈக்கள் பறப்பதை கூட அறியாமல் அவர் குரட்டை விட்டு தூங்கிக் கொண்டிருந்தார். சமுதாயத்தை காக்க வேண்டிய பொறுப்புமிக்க அந்த போலீஸ்காரரை பொதுமக்கள் காப்பாற்றி அருகிலுள்ள மருத்துவமனையில் சேர்த்தனர். সকাল থেকে পড়ে আছে এখানে, আজকে আসছি আমরা সকালে 9:30টার দিকে। আমাদের ওখান থেকে আমরা বাইরে ছিল, এইদিকে রোডের ধারে ছিল, ওখান থেকে ধরে আনলাম, এখানে আবার ঘুমিয়ে গেল। ও নিচে খেয়েছে, এটাই বুঝতে পারছি নিচে খেয়েছে। এই যে আমাদের ইয়া তো এইটাই আছে, এই না হলে তো আমাদেরকে বুটি দিবে না। স্যার আমরা থানায় ফোন করব, এখন আবার কি বলে ওখান থেকে থানা থেকে। 5 நாட்களுக்கு முன் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஒரு போலீஸ்காரர் குடிபோதையில் கலாச்சார விழா அரங்கில் புகுந்து துப்பாக்கியை காட்டி மிரட்டி இளம்பெண்ணை குத்தாட்டம் போட வைத்த சம்பவம் நடந்தது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.